நம்மளை அடிமைப்படுத்துறாங்க. இன்னைக்கு சுதந்திர தினம், இன்னைக்கு சுதந்திர தினத்துல நமக்கு சுதந்திரம் இருக்கா? நான் வருஷம் 7 வருஷமா கொடி ஏத்துறேன், இன்னைக்கு ஏத்தல. என்னைக்கு இந்த கேட்டு திறக்கப்படுதோ அன்னைக்குதான் எனக்கு சுதந்திர கொடியை நான் ஏத்துவேன். இன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் கோயில நிர்ணயம் பண்றது யாரு உள்ள போகணும் உள்ள போக கூடாது முன்பகுதியோட குறுக்கோளில இந்த துண்டு இருக்கு பத்தியா, இந்த துண்டு தான் நிர்ணயம் பண்ணுது. இந்த துண்டு தான் இன்னைக்கு ஒரு திருச்செந்தூர் முருகன் கோயில்ல இவ்வளவு பக்தர்கள் கேட்டீங்க, இந்துக்கள் பக்தர்கள் இன்னைக்கு டெய்லி 50 லட்சம் ரூபாய் இந்த துண்டு சம்பாதிச்ச பண்ணி கொடுக்கு. இந்த 50 லட்சம் ரூபாய் எங்க போகுதுங்க யாருக்காவது தெரியுமா? ஒவ்வொரு இந்துக்களுடைய பணம். ஏன்னா 5000, 10,000, 3000, 2000. நம்மளாம் ஏழைகள், சாதாரண உண்மையான பக்தர்கள் அந்த பாதைக்கு போக முடியாது. பொட்டிக்கல் அரசியல் இருக்கிறவங்க, ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க நீங்க போய்கிட்டு இருக்காங்க. அதை நிர்ணயம் பண்றது இந்த துண்டு. துண்டுக்குள்ள இப்ப நீங்க போகணும்னா ரூபா கொடுத்து கோயில இருந்து ஒரு டோக்கன் வரும். இந்த உலகம் இந்த துண்டை கட்டி வச்சிருப்பாங்க, வந்தோடனே அவுத்து விட்டுருவாங்க. நம்ம மாடை விட, ஒரு மிருகத்தை விட ஒரு அவமானப்படுத்துறாங்க. எல்லாம் மூக்கலாங்க போட்டா போற மாதிரி தான் இன்னைக்கு பாருங்க. இந்த கோயில் நிர்வாகம் எப்படி இருக்கு பாருங்க. யார் இதை திருத்தணும்? இன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் கோயில்ல கொள்ளையடிக்கிற கூடாரமா இருக்கு. இதை யார் கேட்கிறது? இன்னைக்கு திருச்செந்தூர்ல ஒரு 25,000 மக்கள் இருக்காங்க. ஒருத்தர் கூட சாமி கும்பிட போக முடியாது. ஏன்னா அவங்களும் 5 மணி நேரம் காக்கணுங்காங்க. எல்லா ஊர் கோயிலையும் அந்த உள்ளூர் மக்களுக்குன்னு ஒரு தள்ளிவடி விட்டுருக்காங்க, கிடையாது. எல்லாம் எதுக்காகனா பணம் ஒன்றுதான் குறிக்கோள், பக்தி ரெண்டாவது. இன்னைக்கு வியாபாரம் ஆக்கிட்டாங்க. இந்துக்களாகிய நீங்க புரிஞ்சுக்கீங்க. நம்ம பட்டை அடிச்சு குங்குமம் அடிச்சு அது வந்துட்டீங்க, காத்து நின்று வேண்டாம் நமக்கு இந்த பாதை, இதை மீட்கப்பட சொல்ல இந்த பாதைக்கு நம்ம போலாம். இப்போ ஒரு கொரோனா நேரத்துக்கு வரதோ இது அடைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் வந்து வருமானம் பார்த்து பழகிட்டாங்க. இப்ப துறக்க மனசு இல்ல, பார்த்தாங்க பெர்மனண்டா கிரியில போட்டு மூடிட்டாங்க. இதை நம்ம யாரு கேட்கணும்? எல்லாம் கேட்க வேண்டாமா? ஒரு மணிகண்டங்கிற பையன் வீடியோ போட்டுட்டு இருக்கான், ஒரு இளைஞன் 26 வயசு. அவன் தான் சுயநலத்துக்கு போடல, கோயில் இந்த மாதிரி அநியாயங்கள் நடக்கு, அதுக்கு 2000 பேர், லட்சம் பேர் லைக் போட்டுட்டு இருக்கான். லைக்ங்கிறது சும்மா இல்ல, கருத்து கணிப்பை கொடுக்கான். இது தவறான செய்தி, மாத்தணும். ஏன்னா அவங்களால நேரடியா எல்லாராலையும் வர முடியாது. ஒரு ஓட்டெடுப்பு எதுக்கு வைக்க? ஒரு மாற்றத்தை நோக்கி. அதே மாதிரிதான் இன்னைக்கு கருத்து கணிப்பை ஒவ்வொரு இந்துக்களும் உணர்வுள்ள இஸ்லாமியர்கள் வரைக்கும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காங்க. ஒரு கோயில்ல இந்த அளவுக்கு நடக்கணும், இந்துக்கள்ல என்ன பண்றீங்க? ஒரு கிறிஸ்தவ பாதர் சொல்றாரு, உங்க கோயிலை யார் சீர்படுத்தணும்? ஒரு அரசியல் அமைச்சர் முடிவு பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இந்துக்களாகிய ஒவ்வொருவரும் நீங்க செய்ய வேண்டிய கடமை, நம்ம எப்படி வழிபடணும், வழிமுறை எப்படி இருக்கணும், கோயில் நிர்வாகம் எப்படி இருக்கணும், கோயில் எப்படி வழிமுறையில போகணுங்கிறது நமக்கு தெரியணுங்க. இந்த இழிவான நிலையை மாற்ற தயவு செய்து இந்துக்களாகிய நாம ஒத்துழைப்பு கொடுக்கும். தயவு செய்து முன்னாடி கூடாதீங்க. ஏன்னா இங்க இது புறக்கணிக்கப்பட்ட பகுதியை ஆக்கிட்டாங்க. என்னைக்கு இது திறக்குதோ அன்னைக்கு வாங்க மாற்றம் வரும். அது வரைக்கும் தயவு செய்து பக்திக்கு மட்டும் யாருக்கிட்டையும் கெஞ்சாதீங்க. இந்துக்களாகிய எங்களுக்கு அவமானமா இருக்கு. சாமியை முருகனை கும்பிட கெஞ்சிறீங்க, இல்ல காத்து கிடைக்கும். பச்சை குழந்தையோடு இருக்கான், உள்ள விட மாட்டான். ஆனா பச்சை நோட்டு 5000 ரூபாய் காட்டு, ஒரு 5000, 2000 உள்ள பேர். முதியோர் நடக்க முடியல, உள்ள போக முடியாது, பணம் கொடுத்தா போலாம். தயவு செய்து எங்களுக்கு எங்கேயோ இங்க வரணும்ல. ஏன்னா டெய்லி நடக்கிற கண்ணீர் விட்டுட்டு நிறைய பேர் போறாங்க. இந்த இடத்துல கண்ணீர் விட்டுட்டு போறாங்க, என் முருகனை பார்க்க முடியலன்னு. ஏன்னா 6 மணி நேரம் 7 மணி நிக்க வைக்க காரணம் என்னன்னா, இங்க குறுக்கு வழியில பணம். இந்துக்களாகிய நாம் திருந்துவோம், நிர்வாகம் திருந்துங்கிறத தயவு செய்து கேட்டுக்க. உங்க ஊர்களில் போறவங்க பக்தர்கிட்ட சொல்லுங்க, ஒரு மாற்றம் வரணும். 60 வயசுக்கு 70 வயசுக்கு போனா முதியோர் லைன் போங்க, இல்ல இலவச தரிசனம் போங்க. இந்த இடத்த அவாய்ட் பண்ணுங்க. பணம் கொடுக்கிற வரைக்கும் தான் தேடம், இல்லை தானா திறந்து கிடக்கும். காவல்துறை போட்டுமாங்க 50 பேர் எதுக்கு இருப்பாங்க தெரியுமா? விஐபி வர சொல்ல அங்க இருந்து மெசேஜ் வரும், துட்டு கொடுத்ததுக்காக காவல்துறை யாரு சம்பளம் கொடுக்கா? நம்ம வரிப்பணம். இந்த செக்யூரிட்டி நிக்கிற நம்ம வரிப்பணம். நம்ம வரிப்பணத்தை வாங்கிட்டு நம்மளை அடிமைப்படுத்துறாங்க. இன்னைக்கு சுதந்திர தினம், இன்னைக்கு சுதந்திர தினத்துல நம்ம சுதந்திரம் இருக்கா? நான் வருஷம் 7 வருஷமா கொடி ஏத்துறேன், இன்னைக்கு ஏத்தல. என்னைக்கு இந்த கேட்டு திறக்கப்படுதோ அன்னைக்குதான் எனக்கு சுதந்திர கொடியை நான் ஏத்துவேன். இன்னைக்கு சுதந்திர கொடி ஏத்தாம இன்னைக்கு முருகன் கோயில் வாசல் எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா இந்துக்களுக்கெல்லாம்? தயவு செய்து மாறுங்க, மாற்றத்தை கொடுங்க. ஒரு சர்ச்சில் எப்படி இருக்க முடியுமாங்க?
நம்மளுடைய பணம் எங்க போகுதுன்னு யாருக்காவது தெரியுமா? மாற்று மத வழிபாடு தலங்களுக்கு போகுது இங்க உள்ள பணம். ஆனா இங்க வர்ற கோயிலுக்கு வர்ற ஒரு பக்தருக்கு சரியான கழிவறை பண்ணி கொடுக்க முடியல. இதெல்லாம் யார் கேட்கறது? யாரோ ஒரு வந்து கேட்பான். ஒவ்வொருடைய உணர்வை தயவு செய்து அரசியல் பேசக்கூடாது, ஆன்மீகம் ஒவ்வொரு பகுதியில் உள்ள கோயில்களை புனிதப்படுத்துங்க. நாங்க எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கோம். உழவார பணி, நூற்றுக்கணக்கான கோயில் சிவாலயங்கள்லாம் மீட்டெடுங்க. உங்க கோயிலுக்கு வாங்க, உங்க பகுதியில் உள்ள சிவாலயத்தை கொஞ்சம் மீட்டெடுங்க. எத்தனையோ மூடி கிடக்கு, அந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வாங்க. நீங்க பிடிக்க போட வேண்டாம். கோயில் வாங்க கோழிக்காட்டுக்கு పైన